நன்கு அனுபவித்தார். இரவில் கிடைத்த ஓய்வு நேரத்தில் அவர் பெண்களுடனான நட்பில் மாதுரிய அன்பை அனுபவித்தார். பொருளுரை: பகவான் தமது தூய பக்தர்களுடன் இவ்வுலகில் அனுபவித்தார். அவர் பரமபுருஷராகவும் எல்லா பௌதீக பற்றுக்களுக்கும் அப்பாற்பட்டவராகவும் இருந்த போதிலும் பூமியில் தமது தூய பக்தர்களிடமும் தேவலோகத்தில் உள்ள தேவர்களிடமும் தமது அதிகமான பற்றை அவர் வெளிப்படுத்தினார். மேலும் தமது குடும்ப அங்கத்தினர்களான யாதவர்களிடமும் இரவில் கிடைத்த ஓய்வு நேரத்தில் அவரை சந்திக்கும் வாய்ப்பை பெற்ற அவரது 16,000 மனைவிகளிடமும் தமது ஆழ்ந்த பற்றை அவர் வெளிப்படுத்தினார். பகவான் இப்பற்றுக்கள் எல்லாம் அவரது அந்தரங்க சக்தியின் தோற்றங்களாகும். அவரது பகிரங்க சக்தி அந்தரங்க சக்தியை பிரதிநிதிக்கும் ஒரு நிழல் மட்டுமே ஆகும். ஸ்கந்த புராணத்தில் உள்ள பிரபாச காண்டத்தில் சிவபெருமானுக்கும் கௌரிக்கும் நிகழ்ந்த உரையாடலில் பகவானின் அந்தரங்க சக்தியிலிருந்து வெளிப்படும் தோற்றங்கள் உறுதி செய்யப்படுகின்றன. அங்கு 16,000 இடையர் குல கன்னி பெண்களுடன் பகவானின் சந்திப்பை பற்றிய குறிப்பு உள்ளது. 16,000 இடையர் குல பெண்கள் பகவானுடைய 16 வகையான அந்தரங்க சக்திகளின் ஒரு காட்சியாகும். இது 10வது காண்டத்தில் இன்னும் தெளிவாக விளக்கப்படும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நிலவை போன்றவர் என்றும் அவரது அந்தரங்க சக்திகளிலிருந்து விரிவடைந்த கன்னி பெண்கள் நிலவை சுற்றியுள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்றும் அங்கு கூறப்பட்டுள்ளது. தஸ்யைவம் ரமமானஸ்ய சம்வத்சர குணான் பகூன் கிரகமேதேஷு யோகேஷு விராக சமஜாயத. இவ்வாறாக பகவான் பற்பல ஆண்டுகளாக இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் இறுதியில் நிலையற்ற பாலுறவு வாழ்வில் இருந்த அவரது பற்றற்ற நிலை முழுமையாக வெளிப்பட்டது. எவ்விதமான பௌதீக பாலுறவு வாழ்விலும் பகவான் பற்றுக்கொண்டவர் அல்ல என்ற போதிலும் ஜகத்குருவான் அவர் ஒருவர் இல்லற வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பிறருக்கு போதிப்பதற்காக பற்பல ஆண்டுகள் ஒரு இல்லறவாசியாக வாழ்ந்தார். சமஜாயத என்ற சொல்லை முழுமையாக வெளிப்படுத்தினார் என்று பொருள்படும்படி ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் விளக்குகிறார். பூமியில் இருந்த பொழுது அவர் நிகழ்த்திய எல்லா செயல்களிலும் பூரணத்துறவை அவர் வெளிப்படுத்தினார். ஒருவன் வாழ்நாள் முழுவதும் இல்லற வாழ்விலேயே பற்றுக்கொண்டிருக்க கூடாது என்பதை தமது சொந்த உதாரணத்தினால் பகவான் போதிக்க விரும்பினார். நாளடைவில் ஒருவன் இயல்பாகவே துறவு மனப்பான்மையை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். பகவான் இல்லற வாழ்வை துறந்தார். எனினும் அவரது நித்திய சகாக்களாக இருந்த உண்மையான இடையர் குல கன்னி பெண்களை துறக்கவில்லை. ஆனால் 3 ஜட இயற்கை குணங்களிடம் அவர் கொண்டிருந்த பெயரளவேயான பற்றை அவர் துறக்க விரும்பினார். பிரம்மசமிதியில் 5.29 விவரிக்கப்படுவது போல் ருக்மிணி முதலான அவரது உன்னத சகாக்களின் சேவையை அவரால் ஒருபோதும் துறக்க முடியாது. லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம். दैवादीनेषु कामेषु दैवादीन स्वयं पुमान् गोविश्रम्भेद योगेन யோகேஸ்வரம் அனுவ்ரதः. ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு தெய்வீகமான சக்தியால் ஆளப்படுகின்றான். இதனால் அவனது புலன் நுகர்வும் கூட அத்தெய்வீக சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளது. எனவே பக்தி தொண்டின் மூலம் பகவானின் ஒரு பக்தராக மாறியிருப்பதை தவிர வேறு யாராலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னதமான புலன் செயல்களில் நம்பிக்கை வைக்க முடியாது. பொருளுரை: பகவத்கீதை குறிப்பிடுவது போல் பகவானின் உன்னதமான பிறப்பையும் செயல்களையும் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதே உண்மை இங்கு உறுதி செய்யப்படுகின்றது. பகவானின் பக்தி தொண்டால் ஞானோதயம் பெற்றவர்களை தவிர வேறு யாராலும் பகவானின் செயல்களுக்கும் தெய்வீக சக்தியால் ஆளப்படும் மற்றவர்களின் செயல்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாது.
பௌதிக பிரபஞ்சத்தில் உள்ள மிருகங்கள், மனிதர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய அனைவரின் புலனின்பமும் பிரகிருதி அல்லது தெய்வீ மாயா எனப்படும் தெய்வீக சக்தியால் ஆளப்படுகின்றன. புலனின்பத்தை சுதந்திரமாக அடையக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த ஜட உலகில் உள்ள ஒவ்வொருவரும் புலனின்பத்தை தேடி அலைகின்றனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது புலனின்ப விவகாரத்தில் பிறருடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டிருக்கவில்லை என்பதை மாயாசக்தியின் கட்டுப்பாட்டிற்கு இருப்பவர்களால் நம்ப முடியாது. அவரது புலன்கள் உன்னதமானவை என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானின் புலன்கள் சர்வ வல்லமை உடையவை என்று பிரம்ம சம்ஹிதை விவரிக்கின்றது. அதாவது எந்த ஒரு புலனை கொண்டும் வேறு எந்த புலன்களின் செயல்களையும் அவரால் செய்ய முடியும். பகவானால் அவரது செவிப்புலனால் சாப்பிட முடியும் என்பதையும் பார்வையினால் பாலுறவு செயலை நிறைவேற்ற முடியும். பந்தப்பட்ட வாழ்வில் உள்ள ஜீவராசியால் இத்தகைய புலன் செயல்களை கற்பனை செய்தும் பார்க்க முடியாது. ஆனால் பக்தி யோகத்தில் ஈடுபடுவதன் மூலம் பகவானும் அவரது செயல்களும் எப்பொழுதும் உன்னதமானவர்கள் என்பதை அவனால் அறிய முடியும். கீதையில் 18.55 பகவான் கூறுவதைப் போல் மத்யாமாம் அபிஜானாதி யாவான் யஸ்யாஸ்மி தத்வதஹ. பகவானின் தூய பக்தன் அல்லாத ஒருவனால் அவரது செயல்களை சிறிதும் புரிந்து கொள்ள முடியாது. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜயபதாக ஸ்வாமிநிதி நாமினே நம:ஆச்சார்யபாதாய நிதாய கிருபப்ரதாயினே गौरगदामदाय नगरग्रामदारिणे नमः ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ பகவான் அவருடைய லீலைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் லீலைகள் செய்வது எல்லாமே அவருடைய யோகமாயா சக்தி, அதனோடு தான் தன்னுடைய லீலைகளை செய்கிறார். ஏன் கிருஷ்ணாவுடைய செயல்களை நாம் லீலைகள் என்று கூறுகின்றோம்? நம்மளுடைய செயலை நம்ம லீலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் கிருஷ்ணாவுடைய செயலை லீலைன்னு சொல்கிறோம்னா, யோகமாயாவோடு சேர்ந்து செய்கிறதுனால அவருடைய செயல்கள் லீலைகள்னு சொல்கிறோம். அது ஒரு காரணம். அண்ட் அவர் யோகமாயாவோடு சேர்ந்து பிரபுபாதத்தில் எழுதுகிறார். யோகமாயா அப்படின்னா, யோகா அப்படின்னா அவர் இணை பிரியாமல் இருப்பாராம். யோகமாயா சக்திக்குடன் யோகானா சேர்ந்தே இருப்பது. ஒரு பொழுதும் கிருஷ்ணன் யோகமாயாவை விட்டு பிரியவே மாட்டாராம். ஆனால் மகாமாயா எப்படி இங்கே பிரபுபாதர் எழுதியிருக்கார். மகாமாயா கிருஷ்ணன் தொடமாட்டாராம். பின்ன பிரகிருதி அஷ்டதம் பின்ன. ஸோ மகாமாயா எப்படி கிருஷ்ணாட்டிருந்து பிரிந்த சக்தி. அண்ட் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரம்ம சம்ஹிதையில் விளக்கம் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, மகாமாயா யோகமாயாவுடைய நிழல் சக்தி தான். நிழல் சக்தி அது இங்கேயும் நம்ம படித்தோம். நிழல் தோற்றமே அப்படி நிழல் மட்டுமேன்னு எழுதியிருக்கார். ஸோ நாம் எல்லோரும் எந்த சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம்? கிருஷ்ணனுடைய நிழல் சக்தி மகாமாயா அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால
கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. திரவேர் குணமயர் பாவைர் ஏவி சர்வமிதம் ஜெகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேப்ய பரம் அவ்யயம். நாம் எல்லோரும் இந்த முக்குணங்கள் எப்படி? ஏவி சர்வமிதம் ஜெகத், மொத்த ஜட உலகமும் பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் முக்குணங்கள் பரவியிருக்கும். மோகிதம் நாபிஜானாதி, இப்படி முக்குணங்களால் மோகப்பட்டு இருப்பவர்கள் ந அபிஜானாதி, கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. மாமேப்ய பரம் அவ்யயம், அவர் பரம், இதுக்கெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், தெய்வீகமான புருஷர். ஒரு ஆச்சாரியார் பாடுறார், திங்க் அன்னமாச்சாரியார் பாடுறார், பரமபுருஷம் கோபாலபாலம். அன்னமாச்சாரியார் எப்படி பாடுறார்? கோபாலபாலம் கிருஷ்ணா, அவர் எப்படி? பரமபுருஷம். பரமபுருஷம்னா என்ன? தெய்வீகமான புருஷர். ஏன் தெய்வீகமான புருஷர்? அவர் எப்பொழுதும் தெய்வீக சக்தியோடு தான் தொடர்பு கொண்டிருக்கின்றார். யோகமாயா சக்தி, மகாமாயாவை அவர் தொடமாட்டார். இன்ஃபேக்ட் மகாவிஷ்ணு ச ஐக்ஷதா, ஜடசக்தி, ஜடசக்தியை ஜஸ்ட் பார்க்கிறார், அவ்வளோதான். ச ஐக்ஷதா, தன்னோட பார்வையெல்லாம் பார்க்குறார். பார்க்குறதுனால ஜடசக்தியை இயங்க வைக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி கான்டாக்ட் கிடையாது. ஸோ அதனால தான் அவர் இந்த உலகத்தில் யோகமாயா சக்தியோடு சேர்ந்து லீலை செயல்கள் செய்யும்பொழுது அது லீலைகள்னு சொல்கிறோம். அண்ட் அது உருக்கிரமா, கிருஷ்ணாவுக்கு ஒரு பேர் உண்டு. அசாதாரணமான செயலாக இருக்கணும். எப்படி? கிருஷ்ணா ஒரே சமயத்தில் 16,000 ராணிகளோட அவர் துவாரகாவுடைய ராஜாவாக இருந்தார். நாரத முனிவர் கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு போகிறார். முதல் அரண்மனைக்குள்ளே போகிறார். கிருஷ்ணா ருக்மிணி தேவி கூட மஞ்சத்தில் உட்காந்துருக்காரு. ரெண்டாவது அரண்மனைக்குள்ளே போகிறார் நாரத முனிவர். கிருஷ்ணா தன்னுடைய குழந்தைகளோடு விளையாடிட்டுருக்கார். இன்னொரு அரண்மனைக்குள்ளே போகிறார் நாரத முனிவர். கிருஷ்ணா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ருக்கார். புரியாது. ஒரு அரண்மனையில் கிருஷ்ணா சின்ன குழந்தைகளோடு விளையாடிட்டுருக்கார், அவரோட குழந்தை. இன்னொரு அரண்மனையில் தன்னுடைய மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இன்னொரு அரண்மனையில் கிருஷ்ணா சாப்பிட்டுட்டு இருக்காராமா பிரசாதம். இது பேர் தான். இது எப்படிங்க சாத்தியம்? இது ஜடசக்தி மாயாசக்திக்கு உட்பட்டு, மகாமாயா சக்திக்கு உட்பட்டு இருப்பவர்களால் புரிஞ்சிக்க முடியாது. நாரத முனிவருக்கே ஒரே குழப்பம். என்னது இது? எப்படி நடக்கிறது இது? இதெல்லாம் கிருஷ்ணா தன்னுடைய அச்சிந்திய குணஸ்வரூபம். எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம். அச்சிந்தியா, அவருடைய ரூபமும் சரி, அவருடைய தெய்வீக குணங்களும் சரி, அச்சிந்தியம், கற்பனை கெட்டாதது, புரிஞ்சிக்க முடியாது. இது பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, 16,000 ராணிகளோட கிருஷ்ணா இருந்தாலும் கூட கிருஷ்ணா இந்த பால் உறவு, உடல் உறவு, இதிலெல்லாம் அவருக்கு அவர் ஆப்தகாமான தனக்குள்ளே இன்பம் அனுபவிப்பவர். யாரும் அவருக்கு தேவையில்லை. இன்னும் ஏன் அவர் 16,000 ராணிகளோடு இருக்கார்? அவர்களுடைய அன்பை வாங்கிக் கொள்வதற்காக இருக்கார். கிருஷ்ணா எப்படி எல்லோருடைய அன்பையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கார். நம்ம எல்லோரும் கிருஷ்ணரை நோக்கி அன்பு செலுத்த வேண்டிய நபர்களாக இருப்போம். அதனால் அவர்களுடைய அன்பை வாங்கிக் கொள்வதற்கோசம் கிருஷ்ணா அந்த ராணிகளோடு இருந்தாராம். ஒரு சின்ன ஒரு லீலை
ஒரு தடவை பிருந்தாவனத்தில் துர்வாச முனிவர் வந்திருந்தாராம். துர்வாச முனிவர் அவர் ஸோ அவருக்கு விருந்து கொடுக்கறதுக்கோசரம் கோபியர்கள், ஸ்ரீமதி ராதாராணி மற்ற கோபியர்கள்லாம் நிறைய பதார்த்தங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு அவங்க துர்வாச முனிவரை பார்க்குறதுக்கோசரம் போகிறாங்க. ஆனால் யமுனை நதி பெருக்கெடுத்து ஓடுறது, யமுனை நதியை கடக்கணும். ஸோ உடனே கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணாட்ட போய் கேட்குறாங்க, கிருஷ்ணா, நாங்கள் இந்த யமுனை நதியை கடக்கணும், இதுக்கு என்ன வழி சொல்லுங்கள், துர்வாச முனிவருக்கு போய் பிரசாதம் கொடுக்கணும். கிருஷ்ணா சொல்கிறார், ஓ கோபியர்களே போய் சொல்லுங்கள், கிருஷ்ணா சிறந்த பிரம்மச்சாரி, கிருஷ்ணா சிறந்த பிரம்மச்சாரின்னு போய் சொல்லுங்கள், யமுனை வழி விடுவோம். கோபியர்களும் சிரிக்கிறாங்க, என்ன கிருஷ்ணா எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி பிரம்மச்சாரி, நீங்கள் அழகான இளம் பெண்கள் கோபியர்கள் எப்படியாமா வெரி பியூட்டிஃபுல், வெரி வெரி பியூட்டிஃபுல். இந்த உலகத்து பெண்கள் ஈடு கட்ட முடியாது, பக்கத்தில் போக முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல் கோபியர்கள். நீங்கள் இப்படி யங் கேர்ள்ஸ் கோபியர்கள் கூட நீங்கள் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க கூட டச் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எப்படி சிறந்த பிரம்மச்சாரி சொல்ல முடியும் அப்படின்னு கோபியர்கள்லாம் கேலி பண்ணி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு யமுனை தாண்டி போகணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னும் வேணும்னா சொல்லிக்கோங்க. கிருஷ்ணாவும் விளையாடுறாரு. கோபியர்களுடைய இந்த கேலி பேச்சு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. ஏன்னா அது அன்பு கலந்தது. உபனிஷதங்கள் ரொம்ப மரியாதையோடு கிருஷ்ணரை போற்றி புகழறாங்க. கிருஷ்ணாவுக்கு பெருசாக அது சுவைக்கலையாகும். ஆனால் கோபியர்களுடைய கேலி பேச்சு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்குதான். ஏன்னா கிருஷ்ணா அன்பை சுவைப்பவர். எதை சுவைப்பவர்? அன்பை சுவைப்பவர். செயலை சுவைப்பதில்லை, அன்பை சுவைக்கின்றவர். இந்த கோபியர்கள் அன்பு, அதனால் அன்பு கலந்து எந்த செயல் செஞ்சாலும் கிருஷ்ணன் ஏற்றுப்பார். ஸோ சரி, வேறு வழி இல்லை, யமுனையை கடக்கணும் அப்படின்னா கிருஷ்ணா சொன்னது செஞ்சு தான் ஆகணும். ஸோ கோபியர்கள் யமுனை கரையோரத்தில் நின்று, ஓ யமுனா, கிருஷ்ணா சிறந்த பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் வழிவிடுங்கள் சொன்ன உடனே யமுனை வழிவிடுறாங்க. யமுனை வழிவிடுறது, தென் கோபியர்கள்லாம் நடந்து போகிறாங்க, ஸ்ரீமதி ராதாராணி எல்லோரும் நடந்து போகிறாங்க, பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு போகும்போது பயங்கர ஆச்சரியம், என்னடா அது, எப்படி சாத்தியம் இது, பிரம்மச்சாரி அப்படின்னா பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஜட உலகத்தில். ஆனால் கிருஷ்ணாவும் ஆப்போசிட்டாக இருக்கார், முரண்பாடுகள் நிரம்பியவர் கிருஷ்ணா. கிருஷ்ணா எப்படி முரண்பாடுகள் நிரம்பியவர். ஏன் முரண்பாடுகள் நிரம்பியவர்? அவருடைய செயல்கள் எல்லாம் யோகமாயாவோடு சேர்ந்து செய்கிறதுனால ஜனசக்திக்கு உட்பட்ட நமக்கு அதை பார்க்கும்போது முரண்பாடாக தான் தெரியும், புரிஞ்சிக்க முடியாது. கிருஷ்ணருடைய செயல்களை புரிஞ்சிக்க முடியாது. மோகிதம் நாபிஜானாதி, நான் முக்குணங்களை தாண்டி வெளியில் வந்தால் தான் கிருஷ்ணனுடைய செயல்கள் லீலைகள் புரியும். நாம் தெரிஞ்சுக்கிறதும் இப்போ அந்த புத்தினால் தெரிஞ்சுக்கிறோம், அந்த புத்தியும் ஜனசக்திக்கு கீழ்ப்படிஞ்சது தான், பையங்காரத்துக்கு கீழ்ப்படிஞ்சது தான். ரைட். கிருஷ்ணரை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா 24 hours கிருஷ்ணருடைய பிரிவில் வாடுவோம், கிருஷ்ணருடைய பிரிவிலேயே அழுவோம். 24 hours வேறு எதுவும் தெரியாது. கிருஷ்ணரை புரிஞ்சாச்சுன்னா நமக்குன்னு கிருஷ்ணரை புரிஞ்சுக்கல, ஜஸ்ட் அறிவு ரீதியாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதுதான் உண்மை. ஸோ இவங்க யமுனை நதியை கடந்து போயிடுறாங்க. அந்த பக்கம் துர்வாச முனிவருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, நிறைய பிரசாதம் கொடுக்குறாங்க. துர்வாச முனிவர் ஃபுல்லாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி இந்த பக்கம் வரணும்னு பார்க்குறாங்க, யமுனை மூடிடுச்சு. துர்வாச முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க. கிருஷ்ணாட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த அந்யோன்யம் துர்வாச முனிவர்கிட்ட கிடையாது. கோபியர்கள் மரியாதையோடு போய் கேட்குறாங்க, ஓ துர்வாச முனிவரே, இது எப்படி தாண்டது, யமுனை மூடிடுச்சு. துர்வாச முனிவர் சொல்கிறார், துர்வாச முனிவர் ஒன்றுமே சாப்பிடலைன்னு போய் சொல்லுங்கள், ஒன்றுமே சாப்பிடலைன்னு போய் சொல்லுங்கள், வழி விட்டுருவோம். ஆனால் கோபியர்களுக்கு துர்வாச முனிவர்கிட்ட வாதம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தயார் இல்லை. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை அங்கே. பட் கிருஷ்ணா கூட ரிலேஷன்ஷிப்ஸ், கிருஷ்ணாவை கூட கேலி பண்ணுவாங்க, கிருஷ்ணாவை குறை சொல்லுவாங்க,
எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் கிருஷ்ணன் அதை ஏற்றுப்பார். ஏன்னா அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தது, அன்பு. ஆனால் துரோச முனிவர் கூட அந்த மரியாதை தான் இருந்ததுனால அவர் சொல்கிறது எதுவுமே சரி அப்படியே சொல்லிடுவோம். யமுனை கரையோரத்தில் வந்து துர்வாச முனிவர் எதுவுமே சாப்பிடவில்லை என்றால் இது உண்மை என்றால் வழிவிடுங்கள். யமுனை உடனே வழிவிட்டுருச்சு. வழிவிட்டு கோபியர்கள்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் துர்வாச முனிவர்கிட்ட கேள்வி கேட்கல. அவங்க ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம். கிருஷ்ணாட்ட தான் வந்து கேட்குறாங்க கோபியர்கள். என்ன கிருஷ்ணா இது ஒரே புதிராக இருக்குது, அவர் அப்படி சொல்கிறாரு, நான் எதுவுமே சாப்பிடலன்னா வழி விடுங்கன்னு சொல்கிறாரு, வழி விட்டுருச்சு. நீங்கள் சிறந்த பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்னீங்க, வழி விட்டுருச்சு. இது புதிராக இருக்கு அன்னு கிருஷ்ணன் சொன்னார். ஆமாம் கோபியர்கள்ட்ட, நான் எத்தனை இளம் பெண்கள் கன்னி பெண்கள் கூட நான் வந்து சேர்ந்து நடனம் ஆடினாலும், பிரபுபாதர் எழுதுகிறார், ஜடசக்திக்கு உட்பட்டு பால் உறவை வந்து துய்க்க வேண்டுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை கிருஷ்ணாவுக்கு கிடையாது. ஏன்னா கிருஷ்ணா ஜடசக்தியை தொடவே மாட்டார். புரிஞ்சுக்கணும். ஜடசக்தி மாயாசக்தி அதுக்கு உட்பட்டு இருந்தால் தான் இந்த கவர்ச்சி ஏற்படும், ஆண் பெண் கவர்ச்சி இதெல்லாம் ஏற்படும். யோகமாயா தெய்வீக சக்தியோடு இருக்கும் பொழுது அவருக்கு இந்த கவர்ச்சிங்கிறது வராது. அதான் ஆப்த காமா, ஆத்மா ராமா இப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆத்மா ஆராமா, தனக்குள்ளே இன்பம் அனுபவிப்பவர் அவருக்கு யாரும் தேவையில்லை. பிரபுபாதர் எழுதுகிற இதோடு நான் முடிச்சிடுறேன். பிரபுபாதர் வந்து மகாவிஷ்ணு அனந்த சயனத்தில் படுத்துட்டுருக்கார். லக்ஷ்மி தேவி பாதங்களை மசாஜ் பண்ணுறாங்க. பகவான் விஷ்ணு லக்ஷ்மி தேவியுடைய உதவி எதுவும் இல்லாமல் தன்னுடைய நாபியிலிருந்து பிரம்மா உருவாக்குறார். தன்னுடைய மகன் பிரம்மா, பகவானுடைய மகன் பிரம்மாவை தன்னுடைய நாபியிலிருந்து உருவாக்குறார், லக்ஷ்மி தேவியுடைய துணை எதுவும் இல்லாமல். இது எப்படி? ஜட உலகத்தில் நம்மளால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் எப்படி எப்படி எப்படின்னு எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்காது. ஆனால் அவர் அச்சிந்தியா கற்பனைக்கு எட்டாதவர். அதனால் அவர் கோபியர்களோடு நடனம் ஆடினது அல்லது 16,000 ராணிகள் கூட அவர் சேர்ந்து இல்லற வாழ்வு செஞ்சது, இது எல்லாமே அவர்களுடைய அன்பை சுவைப்பதற்கு வாங்கிக் கொள்வதற்கோசரம் அவர் அங்கே இருக்கார். ரைட்? பட் ஜன உலகத்தில் இந்த காமங்கிறது வேறு. தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஸ்வபாவம், புரியுதுங்களா? தான் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஸ்வபாவம் இருந்தால்தான் ஒருத்தர் வந்து ஜட உலகத்தில் காமத்தில் மாட்டிக்க முடியும். ஆனால் கிருஷ்ணாவுக்கோ அப்படி கிடையாது. அண்ட் இதில் எப்படின்னா, கோபியர்களோ இல்லை ராணிகளோ அவர்கள் கிருஷ்ணா கூட சேர்ந்து இருக்காங்கன்னா கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்களாம். இது நம்மளோடது அப்படி இல்லை. காமா அப்படிங்கிறது வந்து நான் அனுபவிக்கணும், இவர்களை பயன்படுத்தி கொள்ளணும் என்னுடைய இன்பத்துக்கு, அப்படிங்கிறது தான் காமம். பிரேமைங்கிறது எப்படி? கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்களாம். அதனால் அந்த மனப்பான்மை வேறு. அதனால் நாம் ஜட உலகத்தில் மாயாசக்தி கீழே இருந்து இந்த மிகப்பெரிய ஜட உலகத்தில் வந்து மிகப்பெரிய புலன் இன்பம் இதுதான், அந்த காமம் தான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மற்ற ஆசைகள்லாம் குட்டி போட்டு வருது. அதுலேருந்து குட்டி போட்டு வருதாங்க மற்ற ஆசைகள் அத்தனையும். பிரதானமான டாப் மோஸ்ட் ஜடப்புலன் இன்பம் இதுதான், காமம் தான். அப்போ அதிலிருந்து நாம் விடுபடாமல் கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு போக முடியாது. அது ஷோர். ஏன்னா இது அசுத்தம். கிருஷ்ணாவோ பவித்ரம் பரமம் பவான், பரிசுத்தமானவர் கிருஷ்ணா. அவர் பக்கம் நம்ம போகணுன்னா நானும் பரிசுத்தமானவரை மாறினா தான் அவர் பக்கம் போக முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கவர்ச்சி இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணா பக்கம் போக முடியாது. அப்போ அது போகணும் அப்படின்னா நாம் மேலும் 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 கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். ஏன்னா இந்த காமங்கிறது எங்கே உருவாகிறது? நேற்றுக்கு தான் இந்த 18 நாள் வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். காமங்கிறது எங்கே உருவாகிறதுனா உள்ளதான்.
ஃபஸ்ட்டு உள்ளதான் நம்மளுடைய மனசில் தான் உருவாகும். எண்ணம் தான் அதுக்கப்புறம் அது செயலாக மாறுறது, ஆசையாக மாறி செயலாக மாறுறது. ஸோ இப்போ எண்ணம் எப்பொழுதும் கிருஷ்ணருடைய எண்ணங்களாக, அது பேர் தாங்க சாதகா, பயிற்சியாளர்னு. அதுதான் பிடிக்காத ஒன்றை வலுக்கட்டாயமாக உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்காக பயிற்சி செய்வது சாதனா. 4 கண்டிஷன். மனசுக்கு பிடிக்காத ஒன்று, எஸ், மனம் கிருஷ்ணரை நினைப்பதுங்கிறது மனசுக்கு பிடிக்காது. மனம் கிருஷ்ணரை நினைக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணரை நினைக்காது. ஸோ பிடிக்காத ஒன்று சாதகருக்கு அப்படிதான். சாதகருக்கு முக்கியம் கிருஷ்ணரை மனசில் நினைக்கிறது பிடிக்காது. ஜடத்தை நினைக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுக்கடுக்காக கொடுத்துட்டே இருக்கும் தாட்ஸ், இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் கிருஷ்ணரை நினைக்கிறது மனசுக்கு பிடிக்காது. பிடிக்காத ஒன்று வலுக்கட்டாயமாக பிரபுபாதர் எழுதுகிறார், பிகாஸ் த மைண்ட் இஸ் ஸோ ஃபிக்கிள், தேர்ஃபோர் இட் இஸ் நெசசரி டு திங்க் ஆஃப் கிருஷ்ணா பை ஃபோர்ஸ். பிரபுபாதர் எழுதியிருக்கார். தமிழில் சொல்லணும்னா, மனம் சஞ்சலமானது என்பதால் அதை கிருஷ்ணரை நினைக்க வைப்பது கட்டாயப்படுத்துவது அவசியமாகின்றது அப்படின்னு சொல்கிறார். 3வது கட்டத்தில் எழுதியிருக்கார். கட்டாயப்படுத்தணுமா மனசை கிருஷ்ணரை நினைப்பதற்கு. ஸோ வலுக்கட்டாயமாக, பிடிக்காத ஒன்றை வலுக்கட்டாயமாக உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்காக தொடர்ந்து கிருஷ்ணரை இப்படி நினைச்சுட்டே இருந்தோம்னா கிருஷ்ணர் மேலே பிரேமை உதயமாகும்னு சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள், சோழியநாத் கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ் சொல்வார் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கிருஷ்ணர் மேலே பிரேமையை வளர்த்து கொண்டுட்டாருன்னா அவருடைய மனம் இயல்பாக கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்குமா, இயல்பாக. அப்படி சொல்கிறார் சோழியநாத் கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ். பட் நான் பிரேமையை அடையாததுனால கட்டாயப்படுத்தி கிருஷ்ணரை நினச்சி பழகணும். அப்போ அனுபவிக்கணுங்கிற இந்த ஸ்வபாவம் ரொம்ப சூக்ஷ்மமானது, அது எரேஸ் ஆகும். தென் உயர்ந்த நோக்கம் என்ன, கிருஷ்ணர் மேலே பிரேமை கிடைக்கும். ஸோ இது நம்ம எல்லோரும் இதை பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அனுபவிக்கிறங்கிற இந்த ஸ்வபாவத்தை எரேஸ் பண்ணாமல் நம்ம கோலோகம் இருந்தாலும் போக முடியாது. பரத மகாராஜா ஒரு சின்ன ஒரு மான் மேலே ஒரு பற்றுனால அவர் எக்ஸ்ட்ரா 2 ஜென்மன்ஸ் எடுத்தார், 2 ஜென்மம் எடுத்தார். மாயா வேரி ட்ரக்கி. ஏதாவது ஒரு கொஞ்சம் அனுபவிக்கணுங்கிறது ஜடத்தில் ஏதாவது இருந்ததுன்னா பிறப்படுக்கணும். அதனால் நாம் கிருஷ்ணாட்ட திரும்பி செல்லணும்னா கிருஷ்ணாத்தை சொல்லிட்டார், அருண்யச்சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசக தஸ்யாகம் சுலபப்பார்த்தா நித்தியுக்தஸ்ய யோகினக. யாரொருவர் பிறழாமல் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டே இருக்கின்றாரோ அவர் சுலபமாக என்னை அடைவார். கிருஷ்ணா கொடுத்த உபதேசம் நமக்கு எல்லாருக்கும். இது வாழ்நாள் முழுவதும் நம்ம பண்ணணுங்க இந்த பயிற்சி. இதுதான் ஜீவாவுடைய பிரயாணம், ஜீவாத்மாவுடைய பிரயாணம். எந்த அளவுக்கு கிருஷ்ணரை நினைக்கிறோம் அந்த அளவுக்கு கிருஷ்ணவை நோக்கி நெருங்கி போகிறோம். ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் கி, பதித பாவன் ஸ்ரீல பிரபுபாத் கி, பிரேமநந்தே. பக்தி சாஸ்திரி வகுப்பு அவங்க டிவோட்டிஸ் மட்டும் போகலாம். பிரபு வந்திருக்கனால ரெக்வஸ்ட் பண்ணுறேன். பிரபு லாஸ்ட் வீக் அந்த மாதிரி தான் இருந்தது. கீர்த்தன் பண்ணல இல்லையா? பண்ணலாமா? மிருதங்க இருக்காங்க.
जय राधा माधवा कुंज बिहारी जय राधा माधवा कुंज बिहारी गोपी जन वल्लभा गिरिवरधारी गोपी जन गोपी जन वल्लभा गिरिवरधारी गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनन्दना व्रज जनरञ्जना यशोदनन्दना व्रज जनरञ्जना यशोदनन्दना व्रज जनरञ्जना यशोदम यमुना तीरा वनचारी जय राधा माधवा कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे कृष्ण 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 हरे हरे
Hare Ram, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Ram, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Ram, Rama Rama, Hare Hare. Hare Krishna. Jaya Prabhupada, Jaya Prabhupada, Prabhupada, Jaya Prabhupada. Om Ajnana-Timirandasya Jnana-Shalakaya Sakshashuran-Milidam Tasmai Shri Guruve Namaha. Mukham Karoti Vachala Pangulangai Girim Yatkripatamaham Vanditi Shri Gurudina Dharinam Paramananda Madhavam Shri Chaitanya Ishwaram Namah Vishnupadaya Krishna Prashtaya Padale Srimati Bhakti Vedanta Swamiti Namani Namaste Saraswati Devi Gauravani Pracharine Nirvisheshunyavadi Paschati Deshatharine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Sivasadi Gaura Bhaktorinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. இருபத்தி 3 படிச்சார் பிரபு. 24 நீங்க திரும்ப சொல்லுங்க. புர்யாம் கதாச்சித் கிரீடத்பீர் யது போஜம் குமாரகை கோபிதா முனயஹம் சேபுர் மத கோவிதா. புர்யாம் கதாச்சித் கிரீடத்பீர் यदु भोज कुमारकै गोपी गोपिता मुनय सेबु भगवन्मद கோவிதா. மொழிபெயர்ப்பு திரும்ப சொல்லுங்க. ஒரு சமயம் துவாரகாபுரியில் யாதவ மற்றும் போஜ வம்சத்து அரசகுமாரர்களின் விளையாட்டான செயல்களால் கோபமூட்டப்பட்ட முனிவர்கள் பகவானின் திருவுள்ள குறிப்புப்படி அவர்களை சபித்தனர். பொருளுரை யது மற்றும் போஜ வம்சங்களின் அரசகுமாரர்களாக தோன்றியிருந்த பகவானின் சகாக்கள் சாதாரண ஜீவராசிகள் அல்ல. எந்த ஒரு சாதுவுக்கோ முனிவருக்கோ அவர்கள் குற்றம் புரிவது சாத்தியமல்ல. அதே போலவே புனிதமான யது மற்றும் போஜ வம்சங்களில் பிறந்த இளவரசர்களின் விளையாட்டான செயல்களால் கோபவசப்பட்டு அவர்கள் சபிப்பதும் பகவானின் தூய பக்தர்களான முனிவர்களால் செய்ய முடியாத காரியமாகும். அரசகுமாரர்களை முனிவர்கள் சபித்தது பகவானின் மற்றொரு உன்னத லீலையாகும். ஜடையர்க்கு எத்தகைய செயலாலும் பகவானுடைய வம்சத்தினை அழிக்க முடியாது என்றாலும் அவர்கள் சிறந்த பகவத் பக்தர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அரசகுமாரர்கள் சபிக்கப்பட்டனர். எனவே ஒருவர் பகவத் பக்தர்களின் பாதங்களில் குற்றம் புரிந்துவிடாதபடி மிகவும் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஓம் தத் சத்.
ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த லீலை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பகவானுடைய ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான செயல்கள் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மெயினாக வந்து மௌஷால லீலை, மௌஷல லீலை, MAUSALA, மௌஷல லீலை சொல்லி பகவானுடைய டிஸப்பியரன்ஸ் பாஸ்ட் டைம். பகவான் இந்த பௌதீக உலகத்தை விட்டு மறைந்து ஆன்மீக உலகம் செல்லக்கூடிய ஒரு லீலை, இதுதான் மௌஷல லீலை. ஸோ இந்த மௌஷல லீலை பற்றி படிக்கிறோம் அதில். ஸோ அதை படிக்கும் பொழுது பகவானுடைய பசங்க மற்றும் பகவானுடைய பேரன்க, குழந்தைங்க, வம்சத்தினர், இவங்கெல்லாம் வந்து அதில் 2 விதமான போர்ஷன் இருக்காங்க. ஜீவ கோஸ்வாமி வந்து 11வது காண்ட பொருளுரைகளில் சொல்லியிருக்காங்க. 11வது காண்டத்தில் முதல் சாப்டர், 2வது சாப்டர், 6வது சாப்டர், இது 3 சாப்டர் பொருளுரை படித்தோம்னா அந்த மௌஷா லீலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜீவ கோஸ்வாமி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். இந்த மௌஷா லீலாங்கிறது பகவானுடைய ஒரு மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி, ட்ராமட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டார். ட்ராமட்டிக்கல், பகவான் வந்து ஒரு நாடகம் நடத்திட்டார். இது நாடகம், கம்ப்ளீட் நாடகம். பக்தர்களுக்கு வந்து உடனே புரிஞ்சுக்குவாங்க இது நாடகம் சொல்லி. நாடகம் என்ன? காட்சி 1, காட்சி 2, காட்சி 3. காட்சி 1 என்னது? இவங்க யார்? இந்த கிருஷ்ணனுடைய பசங்கள்லாம் வந்து சாம்பா, மெயினாக சாம்பா வந்து ப்ரெக்னன்ட் லேடி மாதிரி, கர்ப்பவதி மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு இரும்பு உலக்கையை வந்து வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு சாரியெல்லாம் அப்படி போட்டுட்டு முனிவர்களோடி போனேன். முனிவர்களே வணக்கம், உங்களுக்கெல்லாம் வந்து எதிர்காலம், நிகழ்காலம், நிறந்த காலம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. என் வயிற்றில் நான் சுமக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாரியெல்லாம் போட்டுட்டு போய் கேட்குறாங்க. ப்ரெக்னன்ட் லேடி மாதிரி நடிச்சிட்டு. இது காட்சி 1. இந்த மாதிரி நடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். காட்சி 2, முனிவர்கள் வந்து சாபம் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் பகவானுடைய ஆல்ரெடி பகவான் தான் டைரக்டர். கதை, வசனம், திரைக்கதை, தயாரிப்பு எல்லாம் பகவான். வசனம், கதை, வசனம் கூட பகவான் தான். கதை, வசனம், இயக்கம், வேற என்ன இருக்குது? ஒளிப்பதிவு எல்லாம் பகவான் தான். டைரக்டர், தயாரிப்பாளர் எல்லாம் அவர் தான் பகவானுடைய நாடகத்தில். ஸோ உடனே பகவான் வந்து சொல்லி கொடுத்துட்டார் எல்லாமே. உடனே அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க யார் சாபம் கொடுக்கறது? யார் படம் பார்த்துருப்பீங்க 11th cantoல நாரத முனிவர் சாபம் கொடுக்குறாரு. நாரத முனிவர் போய் கிருஷ்ணருடைய பசங்களுக்கு சாபம் கொடுப்பாரா? நினச்சி பார்க்க முடியுமா? கிருஷ்ணருடைய பசங்களுக்கு எப்படி நாரத முனிவர் எப்படி சாபம் கொடுப்பாரு? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அதுலேருந்தே தெரியும். அதே நிரூபணம். இது ஒரு நாடகம்னு அதுவே ஒரு நிரூபணம். அதுவே ஒரு நிரூபணம். நாரதமுனி சொல்கிறாரு, அந்த இரும்பு உலக்கையை நான் உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே இரும்பு உலக்கை வச்சு நடிச்சிட்டு இருக்கீங்க தெரியும். அந்த இரும்பு உலக்கையிலே நீங்கள்லாம் ஒருத்தர் அடித்து கொண்டு சாவீங்க நீங்கள்லாம் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. உடனே அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே. இந்த கிருஷ்ணனுடைய பசங்களுக்கு தெரியும் இதுதான் சாபம் கொடுக்க போகிறாங்கன்னு முதலே தெரியும். நாடகம்னு அதுதான். உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு அடுத்த காட்சி தெரியுமே. பார்க்குறவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நடிக்கிறவங்களுக்கு தெரியும் அடுத்த காட்சி என்னென்னு. படத்தில் நடிக்கிறவங்களுக்கு அடுத்த காட்சி என்னென்னு தெரியும். கடைசி கிளைமேக்ஸ் என்னன்னு கூட தெரியும். ஃபஸ்ட்டு சீன்லேயே தெரியும் கிளைமேக்ஸ் என்னென்னு தெரியும். அது ஏன்னு கேட்டால் துவாரக அந்த பிரபாக்ஷேத்திரம், கிருஷ்ணருடைய பசங்க, அந்த பேரங்க இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதி இருக்குது அவங்க உடம்பில் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி வந்து பகவானுடைய நித்திய சகாக்கள், துவாரகாபுரி, ஒரிஜினல் துவாரகாபுரி, மேலே இருக்கக்கூடிய ஆன்மீக லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் துவாரகாபுரியிலேருந்து வரக்கூடிய பகவான் நித்திய சகாக்கள், அவங்களும் வந்து பகவானுடைய பசங்களாக வந்திருக்காங்க. அது ஒரு பகுதி உடம்பில். இன்னொரு பகுதி வந்து தேவர்கள், 33 கோடி தேவர்கள், அவங்களும் வந்து அந்த கிருஷ்ணனுடைய பசங்களில் அவங்களும் இன்னொரு பகுதி. 2 பகுதி சேர்ந்து அவங்க இருக்காங்க. இப்போ சாம்பா அப்படின்னு எடுத்துட்டா 2 பேர் இருக்காங்க. அதுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து நித்திய எத்தர்னல் அசோசியேட்டு, நித்திய சகாக்களில் ஒருத்தர், தேவர்களில் ஒருத்தர். சாம்பாவில் 2 பேர் இருக்காங்க. அப்போ வந்து இந்த பிரபாஷேத்திரம் போகும்பொழுது ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நித்திய சகாக்களுடைய போர்ஷன் வந்து துவாரகாலேயே இருந்துட்டாங்க. அவங்க வந்து பிரபாஷேத்திரம் போகலை. அவங்க வந்து பௌம துவாரகாலிருந்து ஆன்மீக துவாரகாவுக்கு அவங்க டைரெக்டாக போயிட்டாங்க. பௌம துவாரகாலேருந்து ஆன்மீக துவாரகாவுக்கு நேரடியாக போயிட்டாங்க அவங்க.
அந்த தேவர்களுடைய பகுதி வந்து அவங்க தான் வந்து இந்த மாதிரி பிரபாஷேத்திரம் போனாங்க. லோபார் என்ன சொல்கிறாருன்னா, நித்திய சாக்கள் வந்து மதுபானம் குடிச்சு பழக்கம் இல்லை, ஆனால் தேவர்களுக்கு பழக்கம் இருக்குது. நித்திய சாக்களுக்கு வந்து மதுபானம்லாம் குடிச்சு, இவங்களுக்கு சோமபானம் ஆல்ரெடி குடிச்சிட்டு இருக்கிறவங்க தான், ஆல்ரெடி தேவர்கள்லாம் சோமபானம் குடிச்சிட்டு இருக்கிறவங்க தான். அதனால் அவங்களுக்கு பெரிய வித்யா ஒன்றும் இது இல்லை. ஸோ சோமபானம் வந்து போதை தரக்கூடிய பானம் வந்து குடிக்கிறது பெரிய அவங்களுக்கு புதுசு கிடையாது. அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், இவங்க வந்து மது பானம் குடிக்கிறாங்களா அப்படின்னு. நிச்சயமாக வந்து பகவான் நித்திய சாக்கள் இருக்க முடியாது, இவங்க நிச்சயமாக தேவர்களுடைய. அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ தேவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஏன்னா பிகாஸ் நம்ம போய் கேட்டோம், இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக, அசுரர்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறதுக்காக, எங்களெல்லாம் வந்து அசுரர்களுடைய அட்டாக்லேருந்து காப்பாற்றுறதுக்காக குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணுற மாதிரி என்ன பிரார்த்தனை பண்ணாங்க? கிருஷ்ணருடைய அவதாரம், கிருஷ்ணர் எதுக்காக இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க, காரணம் சொல்லுவாங்க. பாகவத்தில் 1வது காண்டத்தில் 8வது சாப்டரில் 32, 33, 34, 35 இந்த 4 ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து பௌதிக உலகத்துக்கு வந்ததோட காரணம் என்னன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு காரணம் வந்து இது, கேச்சித்தாகுரஜம் ஜாதம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தை ஏதோ பிரியஸ்மான் வையா ஏ மலையஸ் ஏவ சந்தனம் अपरे वासुदेवस्य देवक्यां याचितोऽप्यगा तजस्समक्षक्षेमाय पदाय च सुरदशां भारावतार्णोऽन्यो भुवो नावैवो ददो चीदन्ति भूरि भारेण जातोगी आत्मभुवारिदितः भवे अस्मिन् क्लिश्यमानानाम् अविद्या कामकर्मभिश्रवणस्मरणार्हानि करिष्यन्ति केचन. இந்த 4 ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க காரணம். ஒரு காரணம் வந்து தேவகி வசுதேவரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எது மன்னனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கலாம். ஒரு சிலர் சொல்கிறாங்க யுதிஷ்ட மகாராஜோட புகழை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்திருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க பிரம்மா வந்து பார்க்கடலில் கடையில் போய் கிருஷ்ணர்கிட்ட வேண்டினார், இது பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக. தேவர்கள்லாம் போய் பிரம்மாட்ட கேட்டாங்க, பிரம்மா வந்து போய் கேட்டார், அதுக்காக பூமியோட பாரத்தை குறைக்க, அசுரர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக. ஏன்னா ஜராசந்தன் மூலமாக நிறைய பேரை ஹோல்சேல் கில்லிங் பண்ணிட்டார். குருச்சேத்திர போர்க்களத்தில் ஹோல்சேல் கில்லிங் நிறைய இடத்துல 64 கோடி. இங்கே ஜராசந்தனோட அசிஸ்டன்ட் 17 தடவை கூட்டிகிட்டு வந்தார். அது எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பேர், எத்தனையோ வந்து ஹோல்சேலாக முடிச்சிட்டார். அதுதான் வந்திருக்கார் அதர்மவாதிகளெல்லாம் வந்து வதம் செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு காரணம். அந்த மாதிரி பல விதமான காரணம் சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்து கிருஷ்ணர் வந்து அதுக்காக தான் வந்து வந்திருக்காரு. அப்போ வந்து நாமெல்லாம் போய் கேட்டோம், தேவர்கள் நினைக்கிறாங்க கிருஷ்ணர் அதில் பண்ணி கொடுத்துட்டார், நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டாரு. ஐ திங்க் அவரோட மிஷன் முடிஞ்சு போச்சு. இப்போது அவர் வந்து ஆன்மீக உலகம் போகணுன்னு பக்தர் ஆன்மீக உலகத்தில் நித்திய சகாக்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. பௌம துவாரகத்திலேருந்து போகிறாரு, அவர் பிளான் பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணுவார், அவர் போகிறதுக்கு முன்னாடி நம்மளையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவார். என்னோடய மிஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள்லாம் வந்து அசிஸ்ட் பண்ணிங்க, ஸ்ரீகௌர்ண தாய் சுந்தர் கி ஜெய். ஸோ நீங்கள்லாம் வந்து எனக்கு அசிஸ்ட் பண்ணிங்க, அதனால் நீங்களும் வந்து பேக் பண்ணி உங்கள் வேலையை சர்வீஸ் பாருங்கள். வக்கேஷனில் வந்துட்டாங்க எல்லோரும். தேவர்கள்லாம் வந்து இந்திரன் சந்திரன் எல்லோரும் வந்து வக்கேஷனில் வந்திருக்காங்க, லீவ் போட்டு வந்திருக்காங்க பகவான் லீலைகளை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா பகவானே நமக்காக வந்திருக்காரு. ஸோ அது நம்மளும் போய் அசிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாம் வந்திருக்காங்க லீவ் போட்டுட்டு. அதனால் லீவ் எல்லாம் முடிஞ்சுது, போய் சர்வீஸ் பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கக்கூடிய சர்வீஸை வந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பேக் பண்ணி அனுப்புறதுக்காக ஒரு பிளான் தான் இது. பேக் பண்ணி அனுப்புறதுக்காக ஒரு பிளான். அதனால் இவங்கெல்லாம் வந்து பிரபாஷேத்திரம் போகிறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க அடுத்த ஸ்லோகத்தில் வரும். நிறையா பிராமணர்களெல்லாம் வந்து பூஜை பண்ணுறாங்க, பிராமணர்களுக்கெல்லாம் வந்து பாதத்தை அபிஷேகம் பண்ணுறாங்க, பிராமணர்களுக்கு வந்து எல்லாம் பரிமாறுறாங்க, உணவு பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்மிஷன் கேட்டு அவங்களுக்கு நிறைய தானமெல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய பசுக்கள் தங்கம் எல்லாம் நிறைய தானம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது கொஞ்சம் மதுபானம் குடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆல்ரெடி சாப்பிட முடிஞ்சிருச்சு. சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் மதுபானம் குடிக்கிறாங்க. அந்த மதுபானம் வந்து நார்மலாக இந்த சொல்லியிருக்கிறதுல வந்து புட்ரிஃபைட் ரைஸ், அரிசியினால் தயாரிக்கப்பட்ட மதுபானம். அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் குடிக்கக்கூடிய மதுபானம் வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது, நாற்றம் அடிக்குது. இந்த உலகத்தில் மதுபானம் நாற்ற பக்கத்துலேயே போக முடியாது, பயங்கர ஸ்மெல்லு, டேஸ்ட்டும் இருக்காது, கசப்பு வேறு. ஸோ மகாராஜ் அடிக்கடி சொல்லுவாங்க, திரு பக்திவினோத் சாய் மகாராஜ் சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த உலகத்தில் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்து நமக்கு இயற்கையாக வந்து எதுவுமே இந்த சுவை கிடையாது. பௌதிக உலகத்தில் செயற்கையாக எல்லா விஷயத்தையும் நம்ம சுவையை வளர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கு மேலேயும் செயற்கையாக நமக்கு பிடிக்கல ஆக்சுவலாக, ஆனால் செயற்கையாக அந்த சுவையை நம்ம வந்து பண்ணி 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 பழக்கப்படுத்திக்கிட்டோம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. மகாராஜ் ஒரு உதாரணம் கூட சொல்லுவார். ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் தான் பிடிக்கும். ஆரம்பத்தில் தாய்ப்பால் குடித்து பழக்கப்பட்டிருக்கு, அப்புறம் புட்டி பால் குடிக்கும். அந்த குழந்தை வந்து எப்பவுமே பால் குடித்து பாலில் தான் டேஸ்ட்டு அதுக்கு குழந்தைக்கு. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம், காப்பி குடிட்டா கண்ணா, டீ குடிட்டா கண்ணா. காப்பி கசக்கும் ஆக்சுவலாக, காப்பி வந்து கசக்கும் உண்மையிலேயே. அந்த குழந்தைக்கு நிச்சயமாக பிடிக்கவே பிடிக்காது. குழந்தை வந்து துப்பிடும் அப்படி வாயில். ஃபஸ்ட்டு காப்பி கொடுத்து எந்த குழந்தையும் காப்பி குடிக்காது, துப்பிடும் அப்படியே. பால் மாதிரி குடிக்காது ஆக்சுவலாக. நிச்சயமாக காப்பியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது குழந்தைக்கு. ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்து 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 பழக்கப்படுத்தி அதில் வந்து கஃபைன் இருக்கிறதுனால அடிமையாகி, அதுக்கு அடிமையாகி கடைசியில் காஃபி விட முடியல, டீ விட முடியல. ஸோ இங்கே யாராவது காஃபி டீக்கு அடிமையாக இருக்கீங்களா? யாரும் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக, ஏன்னா எல்லாம் டிவோட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ காலேஜில் எல்லாம் போகிறாங்க பசங்க, காலேஜ் படிக்கிறாங்க, சகவாசம், காலேஜ் பசங்களோட சகவாசத்தில் டே மாப்பிள்ள, டே மச்சான் வாடா போகலாங்க, பாருக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் பாருக்கு போய் ஃபஸ்ட்டு போவான். இவன் அப்பாவி, அவன் ஒன்றும் அந்த மாதிரி பழக்கமே இல்லை. காலேஜில் சகவாசத்தினால அவன் பாருக்கு போவான். பாருக்கு போயிட்டு அவன் ஊற்றி கொடுப்பாங்க, கிளாஸில் ஊற்றி கொடுத்து குடுறா மச்சான் அப்படிம்பாங்க. உடனே அவன் ஃபஸ்ட்டு எடுத்து குடிப்பான். குடிச்சோடனே ஃபஸ்ட்டு நிச்சயமாக அவனுக்கு பிடிக்காது. எப்பறம் இந்த கருமத்தை எப்படா குடிக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பான். இந்த கருமத்தை எப்படா குடிச்சிட்டு இருக்கீங்க, துப்பிடுவான் அப்படியே. அவ்வளோ கசப்பு, பிடிக்காது. ஆனால் வந்து டே குட்றா பிடிச்சின்னா அது போதை நல்லா இருக்குண்டா, நல்லா வேறு உலகத்துக்கு போயிடலான்டா நம்ம அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக குடிக்க வைப்பாங்க. அதை குடிச்சு அதுலேயும் வந்து அடிக்ஷன் இருக்குது, அடிமை, அதுக்கும் அடிமை இருக்குது. அதில் ஃபுல்லாக அடிக்டிவ்ஸ் மாதிரி அடிமையாகக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது, சப்ஸ்டன்ஸ். அதை குடிச்சு அடிமையாகி அப்புறம் அது இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே அந்த மாதிரி தான், செயற்கையாக எல்லா விஷயத்துலையுமே. இது உதாரணத்துக்கு தான் அது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்து மேலே செயற்கையாக ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்து மேலே சுவையை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து சுவையை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து உண்மையிலே இயற்கையான சுவை வந்து பகவானுடைய இப்போ பெயரை சொல்கிறது, பகவானுடைய புகழை டிஸ்கஸ் பண்ணுறது, பகவானுக்கு சேவை பண்ணுறது, இதுதான் இயற்கையான சுவை. செயற்கையான விஷயங்கள் மேலே நம்ம சுவையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் மதுபானம்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியும், அந்த இவங்கெல்லாம் உக்ரசேனர் போய் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் உக்ரசேனர் போய் இந்த மாதிரி தாத்தா, கொல்லு தாத்தா, இந்த மாதிரி வந்து நாரத முனிவர் சாபம் போட்டார். உக்ரசேனர் சொல்லுவார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த இரும்பு உலக்கையை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்டரில் போட்டு அடைச்சி பொட்டி பொட்டியாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி பொட்டி பொட்டியாக பண்ணி அதை கொண்டு கடலில் தூக்கி போட்டுருவாங்க. எங்கே போடுவாங்க? பிரபாஷேத்திரத்தை கடலில். பிரபாஷேத்திரம் யாரும் நம்மளுக்கு பிரபாஷேத்திரத்தில் போக மாட்டாங்க. அதனால் துவாரகாலேருந்து ஒரு 5-6 மணி நேரம் போகணும். சோம்நாத் தான் பிரபாஷேத்திரம். 5-6 மணி நேரம் போகணும். அங்கே போய் அந்த கடலில் போய் போட்டுருவாங்க. துவாரகாலேருந்து 6 மணி நேரம் தள்ளி ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தள்ளி தானே போடுறோம் அப்படின்னு சொல்லி உக்ரசேனர் ஐடியா கொடுப்பார். அது என்னாகும்? அந்த பொடி வந்து கடலோரமாக வந்து இரும்பு செடியே வளர்ந்து நிற்கும். இரும்பு வந்து பொடி வந்து அந்த பொடி வந்து போய் அந்த இது தண்ணியில் போட்டு இரும்பு செடியே வளர்ந்து நிற்கும். இரும்பு செடி கேள்விப்பட்டிருக்கும், இரும்பு செடியாகி நிற்கும். அது கரெக்டாக இவங்க போவாங்க சொல்லி வச்ச மாதிரி. அந்த இடத்துல பிரபாஷேத்திரம் போவாங்க. கரெக்டாக அந்த பிராமணர்கள்லாம் இது பண்ணிவிட்டு அந்த கடலில் வந்து மதுபானம் இது பண்ணிவிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் வந்து சண்டை வரும், ஆர்கியூமெண்ட் வரும். பேசும்போது ஆர்கியூமெண்ட் வரும். அங்கே இருக்கக்கூடிய செடி நடிச்சுக்குவாங்க. செடி நடித்து அங்கேருந்து செடி இரும்பு செடி, அது செடி எடுத்து போட்டு அடின்னு அடித்து எல்லாம் 2 வெள்ளம் அடித்து எல்லாம் செத்து போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே பகவானுடைய அரேஞ்ச்மெண்ட். அவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக தேவர்களுக்கு தெரியும். தேவர்கள் வந்து பக்தர்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து பகவானுடைய விருப்பம் என்னமோ அதை வந்து விருப்பத்தை வந்து அவங்க செயல்படுத்துவாங்க. அவங்க போய் கேட்க மாட்டாங்க. நம்மளாம் தான் கேட்டிருப்போம், பகவானே சரி எங்களை பேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி கோரமான முறையில் ஏன் என்னை எங்களை அனுப்புறீங்க?
வேறு வழியில் பேக் பண்ணி நல்ல வழியாக அனுப்பலாம்ல எங்களையே, இந்த மாதிரி அனுப்பணுமா அவங்களையே? அந்த மாதிரி நம்மளாக தான் ஆர்கியூ பண்ணியிருப்போம் கிருஷ்ணர்கிட்ட. தேவர்கள் வந்து அவங்கெல்லாம் டிவோட்டிஸ். ஸோ இந்த சம்மந்தமாக இன்னைக்கு காலையில் 5லேருந்து 7 வரைக்கும் ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து 6வது காண்டம் பாகவத்தில் யமதர்மராஜ் வந்து அப்படி திட்டு வாங்குவார். யாருக்கிட்ட? யமதூதர்கள் திட்டு வாங்குவார். அப்புறம் அது மட்டும் இல்லை, 6வது காண்டத்தில் 2வது சாப்டரில் விஷ்ணு தூதர்கள்ட்ட திட்டு வாங்குவார். விஷ்ணு தூதர்கள் கண்டபடி திட்டுவாங்க. என்னையா லீடர், உங்கள் லீடரு ஒரு பகவானுடைய புனித நாமத்தை மகிமைக்குள் கூட அவருக்கு தெரியாதா? உங்களுக்குலாம் சொல்லித்தரலையே. அவர் என்ன எத்த ஆத்திரசேஷ தத்தத்தேவ துரோஜனா, ஒரு லீடர்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், அவரே இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கண்டபடி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் லீடரும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை, பயங்கரமாக அவமானப்படுத்திடுவாங்க. பெரிய அசுர இவங்களுக்கு யமதூதர்களுக்கு பெரிய அவமானம். என்னடா அது, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அவ்வளோ பெரிய பாவி அஜாமிலன், இந்த பாவியை தண்டனை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து நம்ம நல்லதானே, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம டியூட்டியை. எது நம்மளை போய் எதுக்கு நம்ம லீடரை திட்டுறாரு, நம்மளை திட்டுறாரு, நம்ம ஒன்றுமே பண்ண முடியலையே. அவங்க முன்னாடி நம்ம இழுக்கும் போது பாசக்கை இழுக்கும் போது பாஸ் கட் பண்ணுறாங்க, நமக்கு மீறி அவங்க செய்கிறாங்க, நமக்கு பால் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. யமதூதர்கள்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்க? ஐ திங்க் நம்ம வந்து யமதர்மராஜ்கிட்ட போய் நம்மலாம் சொல்லிடலாம், நீ எல்லாம் ஒரு லீடர் சொல்லிட்டு அவர் நல்லா திட்டிட்டு அவர் முன்னாடி தற்கொலை பண்ணி செத்துடலாம். நம்ம இத்தனை வருஷமாக நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ண பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறத கேட்டு நடந்த பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய தப்பு, நாங்கள்லாம் வந்து தற்கொலை பண்ணி சாக போகிறோம் உங்கள் முன்னாடி. அதுக்காகவே அது மாதிரி முடிவு பண்ணுறாங்க, அவங்களாம் பேசிட்டு போகிறாங்க. விஸ்வநாத் தாக்கூர் வந்து எழுதுறாரு, அந்த மாதிரி முடிவு பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஐ திங்க் நம்ம போய் நம்மளும் வந்து நம்ம சைடு சொல்லி, நீங்கள்லாம் ஒர்த்லெஸ் லீடர், வாட் கைண்ட் ஆஃப் லீடர் யூ ஆர். அவங்க வந்து நீங்கள் தான் பெரிய எங்களுக்கெல்லாம் அத்தாரிட்டி நினச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லி என்ன பெரிய இன்சல்ட்டு. நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவங்க 4 பேர்த்தையும் தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து உங்கள் முன்னாடி நமஸ்காரம் பண்ண வைக்கிறேன். அவங்க சொன்னது மட்டும் தப்பு, அந்த 4 பேர் விஷ்ணு தூதர்கள் சொன்ன தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் தரத்தரன்னு இழுத்துட்டு ஒரு 4 பேர்த்த. ஆனால் அவங்க சொன்னது உண்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களாம் கேட்குறாங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னே அது யாரும் அஜாமிலன் வந்து சின்ஃபுல் ராஸ்கல், அவன் வந்து நாராயணன் ஒரு தடவை சொல்லிட்டான். அதுக்கு போய் இவங்கெல்லாம் வந்து இப்படி ஆடுறாங்க, இப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி உடனே யமதர்மராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, என்னோட அசம்பிளியில் நீங்கள்லாம் நாராயணன் சொல்லிட்டீங்களா, யமலோகத்தில் நீங்கள்லாம் நாராயணன் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் எக்ஸ்ட்ரஸில் இருக்காரு, திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி விஷ்ணு தூதர்கள் எப்படி திட்டினாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து யமதூதர்கள் திட்டியும் வாங்கிட்டு இருக்காரு, விஷ்ணு தூதர்கள் திட்டியும் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு காலையில் கிளாஸை சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நேராக போய் கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லிடுவோம், கிருஷ்ணா நீங்கள் தானே அந்த சர்வீஸ் கொடுத்தீங்க, எனக்கு அந்த சர்வீஸ் செய்யல விருப்பமே இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக அந்த சர்வீஸ் செஞ்சுட்ருக்கேன். உங்களுடைய சர்வன்ஸும் திட்டுறாங்க, உங்கள் சர்வன்ஸும் வச்சு என்னோட சர்வன்ஸும் என் திட்டுற மாதிரி பண்ணிட்டீங்க. உங்களோட சர்வன்ஸும் என்னை திட்டுற மாதிரி பண்ணிட்டீங்க, உங்கள் சர்வன்ஸை வச்சு என்னோட சர்வன்ஸும் வந்து திட்டுறாங்க. பேசாம ரிசைட்டேஷன் லெட்டர் கொடுத்துட்றேன் தாங்க, யாராவது பார்த்துங்க தயவுசெய்து. இந்த மாதிரிலாம் எல்லாம் சர்வீஸே பண்ண முடியாதுனால நம்மளாம் தான் சொல்லியிருப்போம் அந்த மாதிரி. ஆனால் யமதர்மராஜ் அப்படி இல்லை. யமதர்மராஜ் மகாஜனா, யமராஜ் அது சந்தோஷப்படுறாரு. விஷ்ணுதூர்களை பார்த்தீங்களா, நேரில் பார்த்தீங்களா, எவ்வளோ ஃபார்ச்சுனேட் நீங்களாம், நேரில் பார்த்து 4 பேர் அந்த வைகுண்ட வாசிகள் நேரில் பார்த்துட்டீங்களா, நாராயணன் சொல்கிறீங்களா, ஸோ ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லி அவங்களால க்ளோரிஃபை பண்ணுறாரு. உடனே அவர் வந்து புனித நாமத்தை பற்றி அவர் பேசுகிறார். தே தேவ சித்த பரிகீத பவித்ர காதா ஏ சாதவ சமதர்ஷோ பகவத் பிரபன்னா தன்னோபசீத ஹரேர் கதையாபி குப்தா நைஷாம் வயம் நச்சவய பிரபவாம தண்டே. யாரெல்லாம் பெருமாளுடைய பேரை சொல்கிறாங்களோ, கிருஷ்ணனுடைய பேரை சொல்கிறாங்களோ, அவங்கெல்லாம் வந்து தேவர்கள், சித்தர்கள், அவங்கெல்லாம் வந்து அந்த கிருஷ்ணனுடைய பேரை சொல்கிறவங்க வந்து போற்றி புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்து பகவானுக்கு சரணாகதி அடைஞ்சிருக்காங்க. யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தேவர்கள், சித்தர்கள்லாம் அவங்களுடைய புகழை பாடிட்டு இருக்காங்க. கலியுகத்தில் வந்து பௌதிக உலகத்தில் இவங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலிகள், எவ்வளோ ஒரு மகாத்மாக்கள் க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்களாம்மா பெரிய பெரிய தேவர்கள், சித்தர்கள்லாம்.
அதுக்கப்புறம் யாரெல்லாம் கிருஷ்ணோட பேரை சொல்கிறாங்களோ அவங்களை சுற்றி சுற்றி பகவானுடைய சுதர்சன சக்கரம், பகவானோட கதை சுற்றி சுற்றி பரிக்கிரம பண்ணுமாம்மா. ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு, எல்லா திசைகளையும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பகவானுடைய சுதர்சன சக்கரம், பகவானுடைய கதை ரெண்டும் பாதுகாப்பு. யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண வந்து சொல்கிறாங்களோ அவங்களை சுற்றி நமக்கு தெரியாது. நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம அந்தளவுக்கு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அந்தளவுக்கு தூய பக்தி இருக்க, நம்ம தூய புனித நாமம் சுத்த நாமம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பட் ஆனால் வந்து யமதர்மராஜ் சொல்கிறார், யமதர்மராஜ் சொல்கிறார் இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறவங்க வந்து இவங்களெல்லாம், அதனால் வந்து நைஷாமயம் நச்சவய பிரபவாம தண்டே, நானோ பிரம்மாவோ சிவபெருமானோ யாருமே வந்து அவங்களுடைய பாதையில் போகவே கூடாது. அவங்க தண்டனை தகுறதுக்கு நமக்கு வந்து தகுதி இல்லை. எங்களுக்கு அவங்க வந்து பகவானுடைய டைரக்ட் ஜூரிஸ்டிக்ஷன் டைமாச்சு. ஓகே, பகவானுடைய நேரடி பார்வையில் அவங்கெல்லாம் வராங்க. நம்மளோட டிபார்ட்மெண்ட் கிடையாது, அவங்களாம் தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவார். யாரை கூட்டிகிட்டு வரணும்? ஜிக்வான பக்தி பகவத் குணநாம தேயம் சேத்தன ஸ்மரதி சரணாரவிந்தம் கிருஷ்ணாயோனோ நமதீய ஜெகத் சிலையே பதாபி தானா நவத்தியம். அதாவது யாரெல்லாம் வந்து ஒரு தடவை கூட கிருஷ்ணர் பேர் சொல்லலையோ, யாரெல்லாம் ஒரு தடவை கூட கிருஷ்ணரை வந்து வணங்கலையோ, யாரெல்லாம் ஒரு தடவை கூட கிருஷ்ணர் வழிபடலையோ, அந்த ராஸ்களெல்லாம் என் முன்னாடி கூட்டிகிட்டு வாங்க இனிமேல். ஸோ அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா வந்து சொல்கிறார் இந்த மாதிரி. அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, தேவர்கள் வந்து நினைக்கலாம், இந்த மாதிரி கோரமான ரூபத்தில் எங்களை அனுப்புறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி நினைக்கல அவங்க. பகவான் இது பகவானுடைய விருப்பம், அது பகவானோட விருப்பம் அது. ஸோ இது வந்து நிறைய லெசன் கொண்டு வர்றார். என்ன லெசன்? பகவானுடைய பையனாக இருந்தாலுமே தூய பக்தர்கள் பிராமணர்களுக்கு வந்து அபராதம் பண்ணாமல் இருக்க வேண்டும். நான் வந்து பகவானுடைய நேரடியான பையன் சொல்லி நான் என்ன வேணால் செய்யலாம். நான் வந்து 30 வருஷம் 40 வருஷமாக இஸ்கானில் இருக்கேன், அதனால் நான் என்ன வேணால் செய்யலாம். யாரை வேணால் வந்து நான் அபராதம் செய்யலாம். அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த விதி பொருந்தும், பகவானுடைய பையனுக்கே பொருந்தும். நம்ம ஏமாத்துறோம். 30 வருஷம் நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டோம்னா பெரிய பக்தராக இருக்க முடியுமா? பகவானுடைய சொந்த பையனுக்கே இந்த கதி. வைஷ்ணவர்கள் நிர்பந்தம், வைஷ்ணவர்கள் நிந்தனை செய்தா, பிராமணர்களை வைஷ்ணவர்களை நிந்தனை செய்தா. அதே மாதிரி தான் பௌமாசுரன், நரகாசுரன். பௌமாசுரன் பகவானுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் பிறந்த பையன், பகவான் நேரடி பையன். பௌமாசுரன், நரகாசுரன் நேரடி பையன். அது போன தடவை கூட டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் நரகாசுரன், சத்தியபாமா, அதெல்லாம் நிறைய இந்த லீலைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் போன 2-3 சண்டேக்கு முன்னாடி. அப்போ பௌமாசுரன் வந்து என்ன பண்ணார்? பானாசுரனுடைய அசோசியேஷனில் கெட்டு போயிட்டார், ஸ்பாயில் ஆகிட்டார். ஸோ பகவானுடைய பையனாக இருந்தால் கூட மற்றவருடைய துஷ்சங்கத்தில் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேரண்டி, பகவானுடைய பையனாக போகிறது கூட கேரண்டி இல்லை, உத்தரவாதம் இல்லை. காரணம் குண சங்கோ சத்தச ஜன்ம யோனிஷு. பிரபுபார் சொன்ன மாதிரி எப்பொழுதுமே யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் அப் அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டீஸ். பக்தருடைய சங்கத்தில் எப்பவுமே இருக்கணும். என்றைக்குமே பக்தரோட சங்கத்தை விட்டு போகாதீங்க. இதான் பிரபுபார் கடைசியாக சொன்னது, நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பொழுதுமே பகவான் பக்தரோட சங்கத்தில் இருங்க சொல்லி. ஸோ பக்தர்களுக்கு வந்து நிந்தனை செய்யாமல் இருங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்தார்னா அதுலேருந்து பலவிதமான பாடங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். பாகவதம் முழுக்க வந்து ஸ்டோரி கிடையாது, அந்த ஸ்டோரி மூலமாக பலவிதமான பாடம் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ நிச்சயமாக வந்து தூய பக்தர்கள் வந்து கோவப்படுறதும் சாத்தியமில்லை, கோவப்பட்டு இந்த மாதிரி சாபம் கொடுக்கறதும் சாத்தியமில்லை. நாரத முனிவர் சாபம் கொடுத்தாருன்னா அது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம். தூய பக்தர்கள் சாபம் கொடுத்தாங்கன்னா அது உண்மையிலேயே பெரிய ஆசீர்வாதம். ஈவன் தூய பக்தர்கள் மட்டும் ஏன், சமக்கிய ரிஷி ஸ்ருங்கி வந்து பரீட்சித் மகாராஜுக்கு சாபம் கொடுத்தாரு, அதவே வந்து பகவானுடைய ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டார் பரீட்சித் மகாராஜ். இது பகவானுடைய ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டார், பகவானுடைய பிளான், பகவானுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். இப்போ தூய நாரத முனிவரே சாபம் கொடுக்கறது அது எவ்வளோ பெரிய பிளஸிங். சாதாரணமான சாபம் கொடுத்தாலே அது வந்து பிளஸிங். தூய பக்தர் சாபம் கொடுத்தாருன்னா ஸ்ரீ தாய் கௌர் சுந்தர் கி ஜெய், ஜெகநாத் பலிசுத்ரா மகாராணி கி ஜெய். ஸோ அதனால் ரொம்ப இன்னைக்கு காலையில் ரொம்ப டிஸ்கஷன் நடந்தது. அதாவது பர்செப்ஷன் எப்படி வந்து எப்படி பௌதிகவாதிகள் வந்து இந்த லீலை எப்படி பார்க்குறாங்க,
பக்தர்கள் வந்து இந்த லீலையை எப்படி பார்க்குறாங்க? கம்ப்ளீட் ஆப்போசிட். பௌதிகவாதிகளுக்கு வந்து இதுதான் தெரியும். ஓ இவங்கெல்லாம் போனாங்க, கிருஷ்ணனுடைய பசங்க போனாங்க, தண்ணி அடித்தாங்க, அவங்க வந்து இது பண்ண சாபம் போட்டாங்க, அவ்வளோதான். பட் அதுக்கு பின்னாடி உள்ள சாராம்சம் என்ன? ஸோ அதில் வந்து சொல்கிறாங்க, பிரபுபார் கூட நிறையா பொருளில் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் அடிக்கடி கோட் பண்ணுவார், தேனவினா திரணமபி நச்சலதி. கிருஷ்ணனுடைய சாங்ஷன் இல்லாமல் ஒரு புல்லு கூட அசையாது. ஒரு புல் அசையறனா கூட அவரோட சாங்ஷன் இருந்தால் தான் புல் அசையும். அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமே வந்து அவரோட சாங்ஷன் படி தான் நடக்குது. அவரோட பிளான் நமக்கு என்ன தெரியாது, நமக்கு என்ன பிளான் தெரியாது. அவரோட பிளான் என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன திட்டம் வச்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன், கொரோனா சமயத்தில் அவ்வளோ பேர் இறந்தாங்களா, கிருஷ்ணனோட பிளான். ஸோ சுனாமி, எர்த்குவேக் வருது, உலகப்போர் வருது, கிருஷ்ணனோட பிளான். அவரோட திட்டம் என்னன்னு தெரியாது நமக்கு. அந்த திட்டத்து மூலமாக நிறைய பாடம் நமக்கு கற்பித்து கொடுக்கலாம். நிறைய பேர் டிவோட்டி ஆகியிருப்பாங்க கொரோனா சமயத்தில். நிறைய ஆன்லைன் கிளாஸ் அதிகமாச்சு. நிறைய பேர் வந்து பகவத்கீதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் சீரியஸ் ஆகிட்டாங்க லைஃப்பில். நம்ம செகண்ட் சான்ஸ், நமக்கு இது போனஸ், நம்மளும் போயிருக்க வேண்டியது. நம்ம எல்லாருக்குமே போனஸ் தான் இல்லைங்களா? ரெண்டாவது பிறவி, மறுபிறவி நம்ம எல்லாருக்குமே. ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சிலர் புரிஞ்சுக்கல, அப்படியே இருக்காங்க, சீரியஸ் ஆகாமல் அப்படியே இருக்காங்க. ஸோ பகவான் இந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருப்பார், நமக்கு தெரியாது என்ன பிளான் சொல்லி. அதனால தான் பீஷ்மதேவர் சொல்கிறாரு, நகியஷ்ட கரிஷித் ராஜன் புமான் வேத விதிச்சிதாம் எத் விஜிக்னாஷ முக்கியந்தி கவயோபிகி. No one can understand inconceivable plan of the Lord. Even the great sages, upon making inquiries, they are bewildered. பெரிய முனிவர்கள் பக்தர்கள் கேள்வி கேட்டால் கூட, பெரிய முனிவர்கள் கேள்வி கேட்டு கூட அது பதில் கிடைக்காம குழப்பம் அடிச்சிருவாங்க. பகவானை பிளான் புரிஞ்சிக்கவே முடியாது, யாருனாலையும் புரிஞ்சிக்க முடியாது, நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஹரே கிருஷ்ணா. கந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், நிதாய் கௌர பிரேமானந்தே, ஹரி ஹரி போல். கொஸ்டின்ஸ் யாருக்கா, கமெண்ட்ஸ்? மோஷலில் இங்கே மட்டும்தான் வந்து, அங்கே நிரந்தரமாக இருக்காங்களே. அங்கே ஆக்சுவலாக வந்து பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பௌம பிருந்தாவனம் வந்து கௌலோக பிருந்தாவனத்தோட கருணை வாய்ந்ததுங்கிறாங்க. அங்கே வந்து ஜென்மாஷ்டமி கிடையாது. இங்கே நமக்கு ஜென்மாஷ்டமி கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அங்கே ஜென்மாஷ்டமிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, ஜென்மாஷ்டமி கிடையாது. அங்கே கிருஷ்ணர் பறக்க மாட்டார். கிருஷ்ணருடைய எட்டர்னல் ஏஜ் வந்து 15 வயசு, ராதாராணியோட எட்டர்னல் ஏஜ் 14 வயசு. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து அடிஷ்னல் பாஸ்ட் டைம்ஸ் வி கேன் சி ஹியர். ஸோ அதனால் ஆமாம், கண்டிப்பாக நிச்சயமாக மௌஷல்யெலாம் வாய்ப்பே இல்லை. மௌஷல்யம் அங்கே வாய்ப்பே இல்லை. டிஸப்பியரன்ஸ் பாஸ்ட் அங்கே நிரந்தரமாக இருக்கார் பகவான், வாய்ப்பே இல்லை. ஸோ இது ஒரு லீலை, பகவானுடைய தோற்றம் ஒரு லீலை. அது அங்கே கிடையாது. பகவான் தோற்றம் பிறக்கிறதே கிடையாது அங்கே. ஸோ அதனால் வி ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட். 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணர் வந்து இங்கே வந்து சாக்ஷாத் பகவான், ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் இங்கே வந்து இந்த லீலைகள்லாம் செய்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். ஸோ நம்மலாம் வந்து அட்ராக்ட் ஆகணும்னு அவர் நினைக்கிறார். பகவான் வந்து எந்த விமதி அட்ராக்ட் ஆகிற இஸ் ஆத்மா ராமா, இஸ் கம்ப்ளீட் இன் ஹிம்செல்ஃப். எனக்கு என்னன்னா, அப்படி இருக்கும்போது why should Radharani come out of him and why should he enjoy? கிருஷ்ணா வந்து பக்தர்களோட தான் ரொம்ப இதாக இருப்பார். நிறைய தடவை நம்ம கேட்போம், கிருஷ்ணா வேற பக்தர்களோட he very much likes to be with devotees. அது எப்படி சொல்லுது, he himself is ஆத்மா ராமா, பட் எதுக்கு ராதாராணி and other சகீஸ் எல்லாமே அவரோட என்ஜாய்மெண்ட்காக தான் சொல்லுவாங்க. So he wants to introduce Madhurya Bhav. There are 5 kinds of Bhav. Only he can introduce. Only can introduce. Madhurya Bhavana என்னன்னு காமிச்சு கொடுக்குறதுக்கு, விப்ரல் நம்ம பாவனை என்னன்னு காமிச்சு கொடுக்குறதுக்கு, செப்பரேஷன், பெயின் ஆஃப் செப்பரேஷன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதுதான் ஹையஸ்ட் பிளிஸ்ஸு. அதெல்லாம் அவங்க மூலமாக காமிச்சு கொடுக்குறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தார். அந்த விப்ரலம்ப பாவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தார். கிருஷ்ணரே வந்து ராதாராணியோடைய பாவத்தில்
அந்த விப்ரலம்ப பாவம் தான் ஹையஸ்ட் பிளிஸ்ன்னு காமிச்சு கொடுக்குறது வந்தார். ஸோ கிருஷ்ணா ஒன்லி கேன் இன்ட்ரடியூஸ். அந்த 4வது காண்ட பாகத்தில் அந்த பிருத்துமாராஜ் செக்ஷனில் அந்த இந்திரன் வந்து சாதாரண இந்திரன் கிடையாது, பகவான், அது சாக்ஷாத் பகவான். ஏன்னா ஸ்வயம்பு மூணு சமயத்தில் இந்திரன் ஆகக்கூடிய, ஏன்னா ஃபஸ்ட்டு பிரம்மாவுடைய காலையில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எந்த உயிர் வாழியிலும் ரெடி இல்லை, தயாராக இல்லை இந்திரன் ஆகிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பகவானே இந்திரன் ஆகிடுவார். அப்போ அது யக்ஞா, தக்ஷிணா அண்ட் யக்ஞா. ஸ்வயம்புமனுடைய பொண்ணு ஆக்குத்திக்கும் பிரஜாபதி ருச்சி 2 பேருக்கும் பிறந்த பசங்க தான், பொண்ணு பையனும் தான் யக்ஞா அண்ட் தக்ஷிணா. ஸ்வயம்புமனுடைய பேரனும் பேத்தியும். அவங்கள வந்து நாராயணன் லக்ஷ்மி தேவி, நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாராயணன் லக்ஷ்மி தேவி. ஸோ யக்ஞா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டார், இந்திரனா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டார். அந்த இந்திரன் தான் பண்ணுறார் இந்த குதிரையை திருடிட்டு போகிறது. நினச்சி பாருங்க, இந்த மாதிரி ஒரு பகவான் வந்து ஒரு சீப்பான காரியத்தில் இந்த மாதிரி செயல்படுவாரா? விஸ்வாசக்கத்தவர் கேட்குறாரு, எப்படி ஒரு பகவானாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சன்னியாசி வேடம் போட்டுட்டு ஏமாற்றி குதிரையை திருடிட்டு போகிறார், 2-3 தடவை திருடிட்டு போகிறார். ஒய் லார்ட் ஹேஸ் டு என்கேஜ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சீப் ஆக்டிவிட்டீஸ்? விஸ்வாசக்கத்தவர் ரைஸ் பண்ணுறாரு கொஸ்டின். அப்புறம் சொல்லும்போது அவரே ஆன்சர் பண்ணுறாரு, பிகாஸ் லார்ட் ஓன்லி கேன் இன்ட்ரடியூஸ் irreligious systems. Lord is a source of dharma, Lord is a source of adharma. ரெண்டையும் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பிகாஸ் சம் லிவிங் என்டிட்டிஸ் வாண்ட் டு டூ அதர்மா, சம் லிவிங் என்டிட்டிஸ் வாண்ட் டு ஃபாலோ தர்மா. ஸோ அப்போ வந்து அவர் தான் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். பகவான் தான் வந்து அதை காமிச்சு கொடுக்கணும், அதர்மன்னா என்னன்னு காமிச்சு கொடுக்கணும். ஓ யூ வாண்ட் டு டூ தர்மா, அதர்மா, ஓகே ஐ வில் ஃபெசிலிட்டேட். ஆனால் அது விளைவை நீ அனுபவிச்சுக்கணும். அந்த அதர்மம் பண்ணது விளைவு நீ அனுபவிச்சுக்கணும். பட் உனக்கு வந்து அதர்மம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபெசிலிட்டேஷன் வந்து நான் உனக்கு பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஆக்சுவலாக வந்து மாதுரிய பாவனா எல்லா உயிர்வாளிகளும் வந்து பகவானை வந்து காதலனாக நினைக்கணும். நம்ம வந்து வி கேனாட் பிகம் என்ஜாயர். ப்ராப்பர் அடிக்க சொல்லுவார், வி கேன் ஒன்லி பிகம் என்ஜாய்டு, டு பி என்ஜாய்டு. அது வந்து அதை மாற்ற முடியாது, அது பகவான் வந்து என்ஜாயர் அப்படின்னா அப்போ நம்மளும் வந்து நம்ம என்ஜாயர் ஆக முடியாது. பௌதிக லோகத்தில் கூட என்ஜாயர் ஆக முடியாது. ப்ராப்பர் தெளிவாக சொல்லிட்டார். அந்த ஒரு இது வந்து நமக்கு கிடைக்காது நிச்சயமாக. அந்த மைன்யூட் ஃப்ராக்ஷன் நமக்கு இருக்குது. அப்போ நம்மளும் வந்து வி கேன் ஆல்சோ பிகம் என்ஜாயர். ப்ராப்பர் தெளிவாக சொல்லிட்டார். ஈவன் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு யூ கேனாட் பிகம் என்ஜாயர், பட் யூ கேன் கெட் அ இல்யூஷன் ஆஃப் பீயிங் என்ஜாயர். அது நடக்கும் பௌதிக லோகத்தில். பகவானுடைய மாயினால் நம்மளும் அனுபவிப்பாளர் அப்படிங்கிற ஒரு இல்யூஷன் வந்து இங்கே பாசிபிள் பௌதிக லோகத்தில். ஆனால் பிரபுபா சொல்லிட்டார், ஈவன் இன் மெட்டீரியல் வேர்ல்டு ஆல்சோ யூ கேனாட் பிகம் என்ஜாயர். Krishna is the enjoyer of both material world and spiritual world. He is the one and only topmost enjoyer. அது ஆக முடியாது. ஆமாம், அங்கே வந்து பிரேமா, இங்கே வந்து காமா. சைத்தன்ய சாஸ்திர ஸ்லோகம் வருமே, ஆத்மேந்திரிய பிரீதி கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி பாஞ்சா தாரபலி பிரேமா ஆத்மேந்திரிய பிரீத்தி. இப்போ பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்தினா அது பிரேமா, நம்மளுடைய புலன்களை திருப்திப்படுத்தினா அது காமா. ஹரே கிருஷ்ணா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா? கேள்வி இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் கருத்துக்கள் கூட ஷேர் பண்ணுங்க. ओके, प्रभुपाद की जय, अनंतपुरी वैष्णव भक्तवृंद की जय, निताय गौर प्रेमानंदे, हरि हरि बोल. हरे कृष्ण. few announcements. அடுத்த மாதம் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஜுலன் சேவை இங்கே நடக்குது. ஜுலன் சேவைனா ராதா கிருஷ்ணா ஊஞ்சல் சேவைன்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 23 சண்டே ஈவினிங் அந்த சேவை இருக்குது. அப்புறம் ஆகஸ்ட் 28 பல்ராம் ஜெயந்தி காலையில் தான் செலிப்ரேஷன். எப்போ போல் 11:30 அபிஷேகம் இருக்கும். முன்னாடி நாம சங்கீர்த்தனம் இருக்கும். தென் சொற்பொழிவு, தென் பிரசாதம் எல்லாம் இருக்குது. ஆகஸ்ட் 28 பல்ராம் ஜெயந்தி, 23 ஜுலன் சேவை ராதா கிருஷ்ண ஊஞ்சல் சேவை சாயங்காலம் சண்டே ஈவினிங்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்திலிருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.